அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, ஆழ்வார் பக்தர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முருகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே 12 ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வாராக விளங்கக்கூடிய குலசேகர ஆழ்வாருடைய சில கவிதைகளை இப்போது நாம் பார்க்க போகிறோம். குலசேகர ஆழ்வாரின் ஆசைகள் என்ற தலைப்பிலே, குலசேகர ஆழ்வார் கூறிய ஆசைகள் என்ற தலைப்பிலே இந்த பதிவினை இப்போது நாம் பார்க்க போகிறோம். குலசேகர ஆழ்வார் சேர நாட்டைச் சேர்ந்தவர். சேர நாட்டிலே ஒரு மன்னராக விளங்கியவர். சேரன், சோழன், பாண்டியன் என்பார்களே, அதே போல சேர நாட்டிலே மன்னராக விற்றிருந்தவர். சேர நாட்டிலே ஆட்சியை செய்து கொண்டிருந்தவர். திருமால் மீது மிகவும் பக்தி கொண்டவர். எப்பொழுதும் ஓம் நமோ நாராயணா என்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பவர். கம்பர் சொல்லுவார் நாராயண மந்திரத்தை பற்றி, காமம் யாவையும் தருவதும், அப்பதம் கடந்தால் சேம வீடுறச் செய்வதும், செந்தழல் முகந்த ஓம வேள்வியின் உருவதம் வைப்பதும், ஒருவன் நாமம் அன்னதைகள் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லுவார். ஆக அந்த ஓம் நமோ நாராயணா என்கிற 8 எழுத்து மந்திரத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பவர் குலசேகர ஆழ்வார். அந்த குலசேகர ஆழ்வார் மன்னராக இருந்து ஆட்சியை செய்து கொண்டிருந்தாலும் திருமால் மேலேயே எப்பொழுதும் பக்தியாக இருப்பார். திருமால் எடுத்த அவதாரங்களிலேயே 7வது அவதாரமாக விளங்கக்கூடிய அந்த ராமாவதாரத்தை மிகவும் புகழ்ந்து பேசுவார். எங்கே ராமாயணம் நடந்தாலும் அந்த இடத்திலெல்லாம் போய் உட்கார்ந்து ராமாயணத்தை கேட்டுக்கொண்டிருப்பார். அப்படியே அந்த ராமாயண காவியத்திலேயே அப்படியே மூழ்கி விடுவார். அப்படிப்பட்டவராக விளங்கக்கூடிய குலசேகர ஆழ்வார் திருமாலை பார்த்து சொல்லுகிறார், அந்த பெருமாளை பார்த்து சொல்லுகிறார், திருமாலே, நீ நின்ற கோலத்திலே இருக்கிறாய். வைகுந்தத்திலே திருமாலே நீ திருப்பதியிலே நின்ற கோலத்திலே இருக்கிறாய். வைகுந்தத்திலே உட்கார்ந்த கோலத்திலே இருக்கிறாய். பார்க்கடலிலே படுத்த கோலத்திலே இருக்கிறாய். ஆகவே பார்க்கடலை கண்டு உன்னை பார்க்க முடியாது. ஆக வைகுந்தத்தை உன்னை உடனடியாக பார்க்க முடியாது. ஆனால் இப்போது உடனடியாக உன்னை பார்க்கக்கூடிய ஒரு இடம் எது என்று சொன்னால் அந்த திருவேங்கட மலையிலே தான், அந்த திருப்பதியிலே தான் வெங்கடேச பெருமாளாக வீட்டிற்கக்கூடிய உன்னை பார்க்க முடியும். நான் இப்போது மனித உருவிலே இருக்கிறேன், மனிதனாக பிறந்திருக்கிறேன். நான் இப்போது அரசராகவும் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பக்தியெல்லாம் உண்மையிலேயே தான் இருக்கிறது. என்னுடைய எண்ணமெல்லாம் சிந்தனையெல்லாம் உண்மையிலேயே இருக்கிறது. நான் எப்போதும் உன்னை திருவேங்கட மலையிலே உன்னை தரிசித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஆகவே இந்த பிறவி என்பது நிச்சயமாக ஒரு நாளைக்கு போய்விடும். ஆனாலும் உண்மையில் பிறவிகள் வளப்புகள் கோடிகள் என்று சொல்லுகிறார்கள் பெரியோர்கள். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று செல்லாம் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கணக்கிலே பார்த்தால் இந்த உடல் அழிந்து மீண்டும் ஒரு பிறவி எடுக்கப் போகிறோம். ஆக எத்தனையோ விதமான பிறவிகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அவரவர்கள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப என்று சொல்லுவார்கள். அந்த விதத்திலே பெருமாளே, இந்த உடலிலே இருந்து உயிர் பிரிந்துவிட்டால் அடுத்து ஒரு பிறவி எடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய உன்னுடைய எதிரிலே எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய பாடலிலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஊனேறு செல்வத்து உடல் பரவி யான் வேண்டேன், ஆனேரேழ் வண்டான் அடிமை திறமல்லால், ஊனேறு சங்கம் விடற்றான் தன் வெங்கடத்து, கூனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. இந்த ஊருடம்பு அழிந்து வேறு ஒரு பிறவி எடுக்கிறதாக இருந்தால், பெருமாளே, ஆனேரேழ் வென்றானே, 7 எருதுகளை வென்று நப்பினை மணந்தவனே, கண்ணன் அவதாரம் எடுத்தபோது மணந்தவனே, பெருமாளே, ஊனேறு சங்கம் விடற்றான் தன் வெங்கடத்து, கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. ஏதாவது ஒரு மலையில் ஒரு குருவியாக, ஒரு புறாவாக,
ஒரு பறவையாக வந்து பிறக்க வேண்டும். எங்கே? திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மரங்களிலே வந்து நான் தங்க வேண்டும். ஒரு பறவையாக பிறக்கக்கூடிய பாக்கியம் இருந்தால் எப்போதும் உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன்கிறார். அந்த பாடலை மீண்டும் பார்ப்போம். ஊனேறு செல்வத்து உடல் பரவி ஆன் வேண்டேன், ஆனேழ் வந்தான் அடிமை திறமல்லால், ஊனேறு சங்கம் மடற்றான் தன் வெங்கடத்து, கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. அடுத்த பாடல். ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தச்சூழ, வானாளும் செல்வமும் மன்னரசும் ஞான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே. குறைவில்லாத செல்வம், அரம்பை மேனகை திலோத்தமை ஊர்வசி எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்திரலோகம். அந்த இந்திரலோகத்தை கூட ஆளக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவா கடவுளே பெருமாளை நீ எனக்கு கொடுத்தால் கூட அதையெல்லாம் நான் வேண்ட மாட்டேன். செல்வத்தை வேண்ட மாட்டேன், இந்த மண்ணரசையும் நான் வேண்ட மாட்டேன். நான் என்ன வேண்டுகிறேன் என்று சொன்னால் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில், அதாவது சோலைகளெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த திருவேங்கடத்திலே இருக்கக்கூடிய அந்த சுனைகள் இருக்கிறதே, அந்த குகைகள் எல்லாம் சுனைகள் இருக்கும். அந்த மலைகளுக்கு நடுவதிலே சுனைகள் இருக்கும். அந்த சுனைகளிலெல்லாம் மீன்கள் இருக்கும். அந்த மீனாய் நான் வந்து பிறந்துட்டேன்னாக்கா உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பேன் என்கிறார். அந்த பாடலை மீண்டும் பார்ப்போம். ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தச்சோழ, வானாளும் செல்வமும் மண்ணரசும் ஞான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே. அடுத்த பாடல். பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் துன்னிட்டு போலறிய வைகுந்த நீழ்வாசல், மின்வட்டச் சுடராழி வெங்கடக்கும் தான் விழும், பொன்வட்டில் பிடித்துடனே பொறுப்படுவேனாவேனே. பின்னிட்ட சடையான் சிவன், பிரம்மன், இந்திரன் எல்லோரும் உன்னை வைகுந்தத்தில் வந்து நீழ்வாசலில் வந்து தங்கத்தட்டிலே வந்து உன்னை எப்போதும் ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நானும் அந்த தங்கத்தட்டிலே வந்து உன்னை ஆராதிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் பெற வேண்டும் என்று இந்த இடத்திலே சொல்கிறார். பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் துன்னிட்டு போலறிய வைகுந்த நீழ்வாசல், மின்வட்டச் சுடராழி வெங்கடக்கும் தான் விழும், பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேனாவேனே. அடுத்த பாடல். உண்பவள வேலை உளவு தன்பார் கடலுள், கண்டுயிலும் மாயோன் கலைஞர்கள் காண்பதற்கு, பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்து, செண்பகமாய் நிற்கும் திருவுடையனாவேனே. ஆக அதாவது பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனாக விளங்கக்கூடிய திருமாலே, உன்னுடைய கடலினைகள், உன்னுடைய திருவடிகளை நான் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன நான் செய்யணுன்னாக்கா, அந்த திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய மரங்களில் ஒரு செண்பக மரமாக நான் வந்து நின்றுட்டேன்னாக்கா உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பேன். செண்பகமாய் நிற்கும் திருவடியனவேன் என்றார். உண்பவள வேலை உளவு தன்பார் கடலுள், கண்டுயிலும் மாயோன் கலைஞர்கள் காண்பதற்கு, பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்து, செண்பகமாய் நிற்கும் திருவடியனாவேனே. அடுத்த பாடல். கம்பா மறையானை கழுத்தகத்தின் மேலிருந்து, இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் ஞான் வேண்டேன், எம்பெருமான் ஈசன் வெங்கட மலைமேல் தம்பகமாய் நிற்கும் தம்முடைய நாவேனே. அதாவது கம்பமர யானை, அதை யானை மேலே அம்பாரி வைத்து அதன் மேலே மன்னர்கள் உட்கார்ந்து கொண்டு அடுத்து குடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போவாங்க. குடைநிழலிருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் என்று சொல்லுவார்கள். ஆகவே அப்படி யானை மேலே அம்பாரி கட்டி நான் ஊர்வலம் போகக்கூடிய அந்த அந்த நிலைமையிலே நான் இருக்கிறேன். இருந்தாலும் இந்த இன்பத்தை நான் வேண்டேன், இந்த செல்வத்தையும் வேண்டேன், இவ்வரசும் ஞான் வேண்டேன். எதை நான் வேண்டுகிறேன்னு சொன்னால், எனக்கு என்ன ஆசை என்று சொன்னால், திருவேங்கட மலையிலே தம்பகமாய் நிற்கும் தம்முடைய நாவேனே. அதாவது ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் போனாக்கா அந்த கொடிமரம் என்று ஒன்று இருக்கும். அந்த கொடிமரத்தை தரிசித்து தான் அடுத்து உள்ளே போவாங்க. அந்த விதத்தில் திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளே, உன்னுடைய ஆலயத்துக்குள்ளே நுழைக்கிற போது ஒரு கொடிமரம் இருக்கிறதே, அந்த கொடிமரமாக ஒரு முறை நான் பிறவெடுத்து அந்த கொடிமரமாக இருந்து கொண்டு எப்போதும் உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார். கம்பா மதையானை கழுத்தகத்தின் மேலிருந்து, இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் ஞான் வேண்டேன், எம்பெருமான் இசல் வெங்கட மலைமேல் தம்பகமாய் இருக்கும் தம்முடைய நாவேனே. அடுத்த பாடல். மின்னணைய துண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலோடும் ஆடலை ஆதரியேன், தென்னவன் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் அன்னனைய பொற்கொடாம் அருந்தவத்தேனாவேனே. அதாவது மின்னலை போன்ற இடையுடைய உருப்பசின்னா ஊர்வசி, மேனகை, திலோத்தமை போன்றவர்களெல்லாம் எனக்கு ஆடலையும் பாடலையும் கொடுத்து கொண்டு என்னை இன்ப வெள்ளத்திலே ஆழ்த்தி கொண்டாலும் அதையெல்லாம் நான் வேண்ட மாட்டேன். திருவேங்கடத்திலே
ஒரு அன்னமாக குளத்திலே ஒரு அன்னமாக நான் பிறந்து உன்னை எப்போதும் பார்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் என்கிறார். மின்னணையேன் உன்னடியார் உற்பசியும் மேனகையும் அன்னவர்தம் பாடலோடும் ஆடலை ஆதரையேன் தென்னவன் என் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் அன்னனைய பொற்குடமாம் அருந்தவத்தேனாவேனே. அருகடுத்த பாடல். வானாளும் அமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்தம் கோனாகி விட்டிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலையில் காணாராய் பாயும் கருத்துடையேன் ஆவேனே. வானாளக்கூடிய செல்வத்தையோ அல்லது வெண்கொட்ட குடையின் கீழ் மன்னவராக இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையோ நான் பெற்றிருந்தால் கூட இதையெல்லாம் நான் விரும்பவில்லை. தேனார் பூஞ்சோலை சோலைகள் நிறைந்த திருவேங்கட மலையிலே எத்தனையோ மலைகள் இருக்கிறது. அந்த மலைகளிலேருந்து காணாறு என்று சொல்லக்கூடிய காட்டாறுகளெல்லாம் வந்து மேலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்டாராக ஒரு முறை இருந்து நான் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வானாளும் மாமதி மேல் வெண்குடை கீழ் மன்னவர்தம் கோனாகி விட்டிருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலையில் காணாராய் பாயும் கருத்துடையேன் அவேனே. அடுத்து சொல்லுகிறார். பிறையேறு சடையானும் பிரம்மனும் இந்திரனும் முறையாய பெருவேள்விக்கு வரிவழிப்பான் மறையானான் வெறியாதன் சோலை திருவேங்கட மலைமேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையன் ஆவேனே. பிறையுடைய சடையானும் அதாவது சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானும் பிரம்மனும் பிரம்மா இந்திரனும் எல்லாரும் உன்னை முறையாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வெங்கடேஸ்வர சுப்பிரபாதரோடு சொல்லுவார். ஜே பார்த்தசாரதி அவர்களேயே வெங்கடேஸ்வர தமிழ் சுப்பிரபாதரோட பெருமாளை பற்றி சொல்கிற போது ஆங்கந்த பிரம்மாவும் மருமகனும் தேவர்களும் ஓங்கி என்று உலகளந்த உயர்கதைகள் பாடுகின்றார் என்று சொல்லுவார். அதே போல் இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா பரையேறும் சடையானும் பிரம்மனும் இந்திரனும் ஆகவே சிவனும் பிரம்மனும் இந்திரனும் மற்ற இருக்க அத்தனை பேரும் உன்னை வந்து எப்பொழுதும் போட்டிக்கிட்டு பொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நானும் உன்னுடைய மலையின் மேலே ஒரு மலையாக இருந்து எப்போதும் உன்னை பார்த்து கொண்டே உன்னை போற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பரையேறும் சடையானும் பிரம்மனும் இந்திரனும் முறையாய பெருவேள்ளி உணவடிப்பான் மறையானான் வெறியாதன் சோலை திருவேங்கட மலைமேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடைய நாவேனே. அடுத்த பாடல். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமகளே நெடியானே வெங்கடவான் என் கோயில் நின்வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. என்ன சொல்கிறார் அந்த இடத்துலனா, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே எத்தனையோ கொடிய பாவங்களை செய்துவிட்டிருந்தால் கூட உன்னை பக்தியோடு நினைக்கிற போது உன்னுடைய பெருமையை பாடுகிற போது உன்னுடைய பெருமையை பாடி அறவழியிலேயே செல்லுகிற போது அந்த தீவழியினாலே சந்த பாவங்களையெல்லாம் நீக்கி எங்களுக்கு நற்பெயரை கொடுக்கிறாய். அப்படிப்பட்ட திருமாலே சரியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே ஒரு காலத்தில் விஸ்வரூபம் எடுத்தவனே ஓங்கி என்று உலகளந்த உயர்கதைகள் பாடுகின்றார்னா அன்பர் விஸ்வரூபம் எடுத்தவனே வெங்கடவான் என் கோயில் நின் வாசல் வெங்கடவனே உன்னுடைய கோயிலிலே உன்னுடைய வாசலிலே வந்து நான் எப்போதும் எப்படி இருக்கணும்னா ஒரு படியாய் கிடக்கணுன்றார். என்ன எத்தனையோ பக்தர்கள் எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ புலவர்கள் எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ முனிவர்கள் எல்லாரும் வந்து இந்த படியின் மேலே ஏறிதானே உன்னை பார்க்க வர்றாங்க. அத்தனை பேருடைய பாதங்களெல்லாம் என் மேல் பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆகவே உன்னுடைய திருக்கோயில் முன்னாலே நான் ஒரு படியாக இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு தர வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். சடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயில் நின்வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அடுத்த பாடல். உம்பொருளாக ஆண்டு ஒரு கொடைக்கீழ் உருப்பசிதன் அம்பொரு கலையல்கொள் பெற்றாலும் அதறியேன் செம்போள வாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. அப்பா பெருமாளே, நான் மண்ணுலகத்திலே அரசனாக இருந்து விட்டேன். விண்ணுலகத்தையே ஆளக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்து அந்த 4 பேர் இருக்காங்களே ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் நான் பார்த்து பேசி அவளோடு இன்பம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்தால் கூட அதையெல்லாம் நான் விரும்ப மாட்டேன். செம்பவள வாயானாக விளங்கக்கூடிய திருவேங்கடம் என்னும் இந்த மலையிலே எப்போதும் இங்கே நின்ற கோலத்திலே பக்தர்களுக்கு காட்சியளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொன்மலையைத்தான் நான் எப்போது விரும்புவேன். ஆகவே இந்த மலையின் மேலே நான் ஏற்கனவே சொன்னேன், படியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பறவையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு மீனாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு மரமாக இருந்தாலும் பரவாயில்லை,
ஒரு கொடிமரமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆக எப்படி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னுடைய ஆலயத்துக்கு முன்னாலே ஏதேனும் ஒரு பொருளாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இப்போது நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், நீ எனக்கு பறவையாகவாவது பிறவி கொடு, அல்லது மீனாகவாவது பிறவி கொடு, அல்லது படிக்கட்டாகவாவது ஒரு பிறவை கொடு, அல்லது கொடிமரமாகவாவது ஒரு பிறவை கொடு. இங்கே எந்த மாதிரியான நீ பிறவை கொடுத்தாலும் பரவாயில்லை, நீ ஏதாவது ஒரு பிறவியை கொடு, ஏதாவது ஒரு பொருளாக என்னை இங்கே நியமித்து உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். ஊம்பொருள காண்டு ஒரு உடைக்கீழ் உருப்பசிதன் அம்பூர் கலையல்கொள் பெற்றாலும் மாதறியேன் செம்பவள வாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மனவேல் ஏதேனும் ஆவேனே. ஏதேனும் ஒரு பொருளாக, ஒரு மண்ணாகவோ கல்லாகவோ தும்பாகவோ தூசியாகவோ பறவையாகவோ அல்லது மீனாகவோ ஏதேதோ ஒரு பொருளாகவாது இந்த திருவேங்கட மலையில் வந்து நான் இருக்க வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்லி இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறார், ஊனேறு செல்வத்து உடல் பிறவி ஆண் வேண்டும்னு சொன்னதுனால இந்த உடல் பிறவியே எனக்கு தேவையில்லை என்று அவர் சொல்லிவிட்டு, இந்தந்த பிறவிகளிலே இப்படியெல்லாம் ஒரு பிறவி எடுத்து நான் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடைசியிலே என்ன சொல்கிறாருனாக்கா, எப்பொழுதும் வைகுந்தத்திலே உன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும்னார். ஆக பிறவி இல்லாத பெரும்பார் பிறவாமை வேண்டும், அப்படி பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும்னு சொன்னாங்களே, அதை போல எப்போதும் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும். ஆகவே திருவேங்கட சுனையிலே திருவேங்கட மலையில் இப்படியெல்லாம் நான் இருந்துவிட்டு கடைசியாக நான் வைகுந்தத்துக்கு வந்து சேர வேண்டும், எப்போதும் உன் பக்கத்திலே இருக்க வேண்டும், நித்திய சூரியாக இருக்க வேண்டும், எப்போதும் உன்னை பிறவியில்லாத பெரும்பேரை பற்றி எப்போதும் உன் பக்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்று அங்கே கவிதையை முடிக்கிறார். அந்த வேதத்திலே எப்படி குலசேகர ஆழ்வார் பெருமாள் மீது பக்தியாக இருந்து பெருமாளையை துதித்து பெருமாளையை வணங்கி பெருமாளையை வாழ்த்தி பெருமாளையை போற்றி வாழ்ந்தாரோ, அதே போல் நாமும் பெருமாளை போற்றி வணங்கி வாழ்த்தி வாழ வேண்டும். அந்த பெருமாளுடைய கொள்கையான அந்த நல்வழியிலே செல்ல வேண்டும், அறவழியிலே செல்ல வேண்டும். அந்த அறவழியிலே சென்றால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும், பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின்னு திருவள்ளுவர் சொன்னார். ஆகவே ஏற்கனவே சில பாவங்கள் செய்துவிட்டு இருந்தாலும் கூட அந்த பாவங்களெல்லாம் குறைஞ்சு போயிடுமா. எப்படி புண்ணியங்களை செய்கிற போது ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு இருந்தாலும் கூட இப்போது கடன் வாங்காமல் நன்றாக உழைத்து சம்பாதித்தால் எப்படி கடனையெல்லாம் அடைத்து விடுகிறோமோ, அதே போல் நாம் ஏற்கனவே பாவங்கள் செய்துவிட்டு இருந்தாலும் இனிமேல் புதிதாக பாவங்களை செய்யாமல் புண்ணிய காரியங்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தோம். ஏனால் அந்த புண்ணியமானது பெருகி அந்த பாவங்களெல்லாம் அழிந்து நாம் வைகுந்தத்திற்கு பரமபதத்திற்கு அந்த வீடு பேருக்கு அடையக்கூடிய வாய்ப்பினை பெறலாம் என்பதை குலசேகர ஆழ்வார் சொல்லி, அதே போல எனக்கு வீடு பேரை தர வேண்டும் என்பதையும் அவர் கடைசியிலே சொல்லி முடிக்கிறார். அந்த விதத்திலே நாமும் குலசேகர ஆழ்வாரைப் போல அந்த பெருமாளை வணங்கி வாழ்த்தி அறவழியில் நடந்து அந்த பரமபதத்தை அந்த வீடு பேற்றை அந்த வைகுந்தத்தை அடைய வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த பதிவினை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேர வேண்டுமானால் ராமச்சந்திரன் முனுகை என்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.